ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போகிற பெண்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு தான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரு நல்ல சொல்யூஷன் வேலைக்கு போகிற பெண்களுக்கு. அதாவது மாதம் 10,000 15,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. 10,000 15,000 சம்பாதிச்சு அந்த பேமெண்ட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். எப்படியும் அவங்களுக்கு குழந்தைங்க 1 2 இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும். ரெண்டட் ஹவுஸாக இருக்கலாம், ஓன் ஹவுஸாக இருக்கலாம், சரி என்ன வேணா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே. மாதம் 15,000 சம்பாதிக்கிறது ரொம்ப குறைவான இன்றைய காலகட்டத்துக்கு, இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு இது மிக குறைவான வருமானம் தான். இந்த மிக குறைவான வருமானத்தை வச்சுட்டு அவங்க 20,000 பட்ஜெட் இருக்கும். ஸோ அவங்க மீதி 5,000 கடன் வாங்குகிற பொசிஷனில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். ஸோ அவங்க அடுத்தடுத்து கடன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு. என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேணால் கடன் இருக்கட்டும், எவ்வளோ வேணால் பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாமே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா, வெறும் 10 ரூபா. ஒரு நாளைக்கு 10 ரூபா சேர்த்திங்கன்னா 10 நாளைக்கு 100 ரூபாய் ஆச்சு. மாதம் 300 ரூபாய் ஆச்சு. நீங்கள் மாதம் 300 ரூபாயை அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு என்னாச்சு? 3,000 ரூபாய் ஆச்சு. ஸோ இது அப்படியே ஒரு 2-3 வருஷம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்துடும். அந்த 10,000 அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. அதை அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. திரும்ப ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. ஒரு 6 வருஷம் ஓட்டிட்டிங்கன்னா ஸோ உங்களுதே 10 20 ஆகும், 20 40 ஆகும். 40 அப்படியே நீங்கள் ஒரு 5 வருஷம் போட்டிங்கன்னா டபுளிங் ஆகும், ஒன்றாயிடும். நீங்கள் 1 ரூபாயை சேர்க்கறதுக்கு ஒரு 6-7 வருஷம் தான் கஷ்டப்படுவீங்க. 6-7 வருஷம் கஷ்டப்பட்டீங்கனாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த கஷ்டம், அந்த காசு நமக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு நாளைக்கு போடுற அந்த 10 ரூபா 10 வருஷத்துக்கு அந்த காசு எனக்கே சொந்தம் இல்லைன்னு நினச்சிக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறமும் சொந்தம் இல்லைன்னு தான் நினச்சிக்கணும். அது நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, அப்படி தான் நினச்சிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 1 லேக் அதில் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1 லேக் அடுத்தது உங்களுக்கு 2 ஆகும். ஒரு 20 வருஷம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசான காலத்தில் அந்த பணமே உங்களுக்கு போதுன்ற மாதிரி ஆகிடும். இது ரொம்ப நல்ல யோசனை. இதுக்கு நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு போக வேணாம், எந்த பேங்க்குக்கு போக வேணாம், போஸ்ட் ஆஃபீஸ் போக வேணாம், உண்டியல் சேர்க்க வேணாம். 10 ரூபா. ஆனால் அது உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போட்டு பாரு. இது ரொம்ப நல்ல பதிவு, யூஸ்ஃபுல்லான பதிவு. வேலைக்கு போகிற பெண்கள் இன்னைக்கு இருந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் வேணால் அதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் சீப்பாக தெரியும். ஆனால் அது ஒரு 10 வருஷம், அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கண்டிப்பாக உங்களால் 1 லேக் நிச்சயமாக, கண்டிப்பாக உங்களால் 10 ரூபாய் வச்சு 1 லேக் கொண்டு வர நிச்சயமாக முடியும். நிச்சயமாக டெஃபினட்டாக முடியும். பண்ணுங்கள். முடியுதோ முடியல, அட்லீஸ்ட் ஒரு 50,000 இருந்தால் கூட அது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் தானே. அது ஒன்றும் பெரிய சேவிங்ஸ் இல்லை, பெரிய கஷ்டம் இல்லை. எவ்வளவோ நம்ம வேஸ்ட்டு செலவெல்லாம் பண்ணுறோமா இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளோ வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம். வேஸ்ட்டு செலவு பண்ணாதவங்களாம் யாருமே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு 10 ரூபா சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் அதை வச்சு நீங்கள் பெருசாக பண்ணுறீங்களோ இல்லையா, உங்களுக்கு ஓன் டெபாசிட்டாக நினச்சிட்டு ஒரு நாளைக்கு 10 ரூபா சேவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.